வணக்கம், நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா முதுகு வலி, லோவர் பேக் பெயின் எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ யூஸ்வலாக நிறைய பேர் வர கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோம்னா பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏர்லி ஏஜாக இருக்கட்டும் இல்லை ஓல்டு ஏஜாக இருக்கட்டும், நிறைய பேர் காமனாக இருக்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தா ஒன்று பேக் பெயின். ஸோ அது ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்துக்கலாமா. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாம் ஐடி ஃபீல்டு இல்லை ஏதாவது ரொம்ப ஒர்க் பண்ணி சிஸ்டம் ஒர்க்கே தான். ஸோ ஒரே பொசிஷனில் இருக்கிறதால நம்மளோட பேக் மசில்ஸ்லாம் ஓவர் ஸ்ட்ரெயின், ரொம்ப மசில்ஸ் ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ்னால தான் உங்களுக்கு பேக் பெயின் வருது. ஸோ அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயிட் லிஃப்ட்டு அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்க் ப்ராப்ளம்னால ஏதாவது நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்லேருந்து இல்லை காலுக்கு பரவுது பெயின், இல்லை கால் மறுத்து போகுது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சயாட்டிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்குன்னா உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தென் ஏஜ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்னால வரத்துக்கு, அதாவது டிஸ்க் ஸ்பேஸ்லாம் ரிடக்ஷன் ஆகிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சினால, விட்டமின் குறைபாடுனால வாய்ப்பு இருக்குது. தென் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகிறதுனால வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ரீசன்னாலும் உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப தான் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிசன் சேஞ்ச் ஆகும். இது ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலேயும் பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியா உங்களுக்கு என்ன காஸ்னாலும் உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வித் மெடிசனோட ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் கூடவே பண்ணணும். அது பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.